வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள முடக்கத்தான் கீரை குழம்பு. முடக்கத்தான் கீரைன்னு சொன்னவொடனே எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உடம்பு வலி, கை கால் வலி, முட்டி வலி, இதுக்கெலாம் இந்த கீரை ரொம்ப நல்லது. நான் பாருங்கள், வீட்டில் சாதாரணமாக ஒரு சின்ன தொட்டிலே வளர்த்துட்ருக்கேன். விதையை தூவினாலே வளரக்கூடிய செடி இது. ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸு. ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும். பட் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை நல்லா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்படி உங்களுக்கு இந்த கீரை வீட்டில் வளர்க்க முடியலனா, நீங்கள் வழக்கமாக வாங்குகிற கீரைக்கார்கிட்ட சொல்லி வச்சுருந்தா கூட உங்களுக்கு கொண்டு வந்து தராங்க இப்போ எல்லோரும். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் தனியா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இதனோட ஒரு 2-3 கைப்பிடி அளவு அந்த முடக்காத்தான் கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை போட்டு, கடாய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இது 4த்தையும் போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடணும். இதனுடைய சேர்த்து பூண்டையும் வறுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இதையும் வதக்கிக்கணும். இதை ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம். எனக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்றதுனால இப்போ தனியாக எடுத்து வதக்கிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் அந்த டஸ்ட்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் அந்த எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு போட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். இந்த பெருங்காயப்பொடி நான் இன்க்ரீடியன்ஸில் மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கங்க. ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். சும்மா ஒரு லைட்டாக வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நல்லா க்ரீன் கலராக இருக்குது. இந்த கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது கொதிக்கும் போது நம்ம போட்ட மிளகு, சீரகம், பூண்டு, முடக்கத்தான் கீரை வாசனை எல்லாம் சூப்பராக வருது. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சுட சுட சாதம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு காய் கூட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.